நீதிமன்றங்களில் இன்று விசாரணைக்கு வரவுள்ள முக்கிய வழக்குகள் என்னென்ன விவரிக்கிறார் செய்தியாளர் வி.எம். சுப்பையா. சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இன்று விசாரணைக்கு வரவுள்ள முக்கியமான வழக்குகள் குறித்து இப்போ பார்க்கலாம். குறிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் கள்ளக்குறிச்சி விஷசாராயம் தொடர்பாக ஏராளமான உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றக் கோரி அதிமுக தரப்பில் ஐஎஸ் இன்பதுரையும், பாமக தரப்பில் கே. பாலு, பாஜக தரப்பில் வழக்கறிஞர் ஏற்காடு மோகன்தாஸ், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீதர் உள்பட ஏராளமானோர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கானது கடந்த முறை விசாரணைக்கு வந்தபொழுது அரசின் தரப்பில் 13 தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் 116 வழக்காக பட்டியலிடப்பட்டுள்ளதால் இன்று பிற்பகல் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என தெரிகிறது. அடுத்தபடியாக வழக்குன்னு பார்த்தீங்கன்னா குட்கா தொடர்பான வழக்காகும். குட்கா தொடர்பாக முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா உள்பட 29 மீது தொடரப்பட்ட வழக்கு. இது அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்கானது சென்னை சிபிஐ நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வரவிருக்கிறது. அடுத்தபடியாக வழக்குன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் அணை திறப்பின் போது அந்த நீர்வரத்து அதிகமான காரணத்தினால் அந்த தண்ணீர் செல்லக்கூடிய பாதையில் சிக்கியிருந்த 7 நாய்களை மீட்க கோரி ஒரு பொதுநல வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. இந்த வழக்கு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அவசர வழக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கை 2 நாட்கள் தள்ளி வைத்த நீதிபதி இன்று இந்த வழக்கை மீண்டும் அந்த பொதுநல வழக்கு விசாரணைக்கு வரவிருக்கிறது. இது போன்ற வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னும் முக்கியமான வழக்குகள் பார்க்கப்படுகின்றன. இதேபோன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையை பொறுத்தவரை அது தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரத்தைச் சேர்ந்த சுப்பையா பாண்டி என்பவர் வழக்கு தொடர்ந்துள்ளார். அந்த வழக்கு மனுவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் சில இடங்களில் நாகலாபுரத்தை சுற்றியுள்ள பல்வேறு இடங்களில் சோலார் பேனல் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனை அகற்றக் கோரி அந்த வழக்கு மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கும் இன்று பொதுநல வழக்கானது இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கிறது.